ஓம் ஸ்ரீம்லாய் வித்மகே கலகஸ்தாயி திமிகே தன்னோ வாராகி பிரசோதயாத். இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, 120 நாட்களுக்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைய போகும் குரு பகவானால் மயிரிலையில் தப்பிக்க போகும் உங்களுடைய மானமும் உங்களுடைய பணமும் தாங்க. இரண்டு விஷயத்துல கவனத்தோடு இருந்தா நீங்க காப்பாத்திக்கலாம். அது என்னன்றத இன்றைய பதில பார்க்க போறோம். குருவாவுடைய வக்ர நிவர்த்தியினுடைய பலங்களை பார்க்க போறோம். கிட்டத்தட்ட ஒரு 84 நாட்கள் இருக்க போது இந்த குருபான் மிதுன ராசியில வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பிறகு அந்த அதிர்ஷ்டமான 84 நாட்களில் மேலும் நன்மைகள் நடக்கும். அதையும் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். பதிவா ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல. ஏற்கனவே மீன ராசியில பிறந்த உங்களுக்கு 2026 வருடத்தினுடைய புத்தாண்டு பலன் பதிவிட்டாச்சு. பார்க்கலைன்னா சேனல்ல போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுன்ற மாதிரி தவறாம செட் வச்சுங்க. அப்போ நாங்கள் பதிவு விடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகியம்மன் திருடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, மீன ராசி ராசிநாதன் யாரு? குரு பகவான். 12 ராசியில கடைசி ராசியா வர்றதா உங்களுடைய ராசி. அதனாலேயே மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு யோகம், நல்ல ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது உங்க வாழ்க்கையில கடைசியாத்தான் வருதோ என்னமோ. எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கிறது, உங்களுக்கு மட்டும் கஷ்டப்பட்டு கடைசியில் கிடைக்கும். ஸோ அப்படின்னு நீங்கள் புலம்பி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஸோ அந்த புலம்பல் கடவுளுக்கு கேட்டுச்சுங்க. சரியா? கண்டிப்பாக நீங்கள் நினைச்சதை, நீங்கள் ஆசைப்பட்டதை நடத்தி கொடுக்க போறாரு ஒரு அதிர்ஷ்டமான 84 நாட்கள். சரிங்களா? ஸோ காரணமே உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைய போறாரு. எங்க இருக்கிறாரு? மிதுன ராசியில் அமர்ந்திருக்கக்கூடியவர் கடந்த 120 நாட்களாக வக்ர நிலையில் இருந்தார். அதனாலேயே மீனராசிக்காரங்களுக்கு ஒரு தெளிவு இல்லாம இருந்திருப்பீங்க, ஒரு முடிவு எடுக்க முடியாம தவிச்சிருந்திருப்பீங்க, ஒரு குழப்பம்ன்றது இருந்துகிட்டே இருந்திருக்கும், ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு பயம் இருந்திருக்கும். இதெல்லாம் இப்ப நீங்க போகுது. மார்ச் 11ஆம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு தன்னுடைய வலிமையை சக்தியை மீண்டும் பெறக்கூடிய குரு பகவான் ஜூன் மாசம் 2ஆம் தேதி வரை நேர்கதியில அதே மிதுன ராசியில பயணிக்க போறாரு. ஜூன் 2க்கு பிறகு கடகராசியில போய் பயிற்சி அடைவாரு. அதுவும் நல்லதுதான். ஏன்னா அந்த கடகராசி என்பது குருவோடைய உச்ச வீடு, அது 5ஆம் வீடா வேற உங்களுக்கு அமையும். ஸோ அந்த பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகம் தான், ரொம்ப ரொம்ப யோகம்தான். அதுக்கு முன்னதாகவே இந்த மார்ச் 11 ஜூன் 2 வரைக்கும் கிட்டத்தட்ட 84 நாட்கள் அர்த்தாஷ்டம குருவாக அமர்ந்திருக்கிறார். கடந்த வருடங்கள் குருவானதை எதெல்லாம் செய்ய முடியலையோ கொடுக்க முடியலையோ இது கடைசி சான்ஸ் சொல்லலாம். கண்டிப்பா கொடுத்து விட்டு தான் விளக்குவார். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி மிக முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது, 2 விஷயம் இருக்குது. ஸோ மயிரிலையில் தப்பிக்க போகும் மானமும் பணமும். அதுக்கு மிக முக்கிய காரணம் குருவானுடைய பார்வை. ஏன்னா குருவான் வக்ர நிலையிருந்த போது குருவோடைய பார்வையால பெரியளவு ஒரு நன்மையை செய்ய முடியாமல் போச்சு. அதனாலேயே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்மத்துல சனி பகவான் வந்து அமர்ந்திருந்து வேலை இழப்பு, வேலை சம்பந்தமான விஷயத்துல ஒரு பயத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். ஓகேங்களா? அந்த பயமானது எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னா, கேர்லெஸ் கவனக்குறைவால வண்டி வாகனத்துல ஏதாவது ஒரு விபத்து, அல்லது வேலையில செய்யக்கூடிய தவறுகள், அல்லது வாழ்க்கை துணையோடு ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள், இதனால பெரிய அளவு பொருட்செலவு அல்லது உடல் ரீதியான பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். இப்ப குருவருடைய 5ஆம் பார்வை என்பது 8ஆம் வீடான துளாராசியில பதிகிறதுனால பெரிய பெரிய அவமான சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்து நீங்க தப்பீங்க, பெரிய பெரிய விபத்து சம்பந்தமான பிரச்சனை தப்பிப்பீங்க. அப்படி உங்களுடைய வாழ்க்கையில மீனராசிக்காரங்களோட வாழ்க்கையில விபத்துகள் சம்பந்தமான பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னா அந்த பிரச்சனை இப்ப சரியாகி உடல் தெம்பு ஏறும், உடல் மீண்டு வரும், உடல் நோய் பிரச்சனை சரியாகும். ஸோ விபத்தால் ஏற்பட்ட பிரச்சனை, அதனால ஏற்பட்ட வம்பு வழக்கு சரியாகும். வேலை இழந்தவர்களுக்கு, வேலையில ஒரு அவமானம் ஏற்பட்டவர்களுக்கு அந்த வேலையில ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்குங்க. சரிங்களா? இழந்த இடத்துல அதே வேலை வாய்ப்பு மீண்டும் கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு அடுத்தபடியா மிக முக்கியமா வாழ்க்கை துணையோடு போராட்டம், டிவோர்ஸ் கேஸ் வரைக்கும் போயிடுச்சுங்க அப்படின்றவங்களுக்கு டக்குன்னு ஒரு ட்விஸ்ட் பாயிண்ட் இருக்கும், ஒரு திருப்பு முனை அப்படின்றது ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருமண பந்தத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். ஸோ தப்பிச்சிடும். சரிங்களா? கணவனில் இருக்கக்கூடிய பிரச்சனை கொஞ்சம் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு. ஸோ இது தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்போ 2 விஷயத்துல கவனத்தோடு இருக்கணும் இன்னும் மீனராசிக்காரங்க. இதுனா வண்டி வாகனத்தை அதிவேகமாக ஓட்டுறது, இயக்குறது, புதிய வண்டி வாகனம் வாங்குறது, அல்லது உங்களுடைய கார் வண்டி வாகனத்தை மற்றவங்களுக்கு இரவலாக உதவியாக கொடுக்கறது, இதுல கூடுதல் கவனத்தோடு நீங்க இருக்க வேண்டிய கட்டாயம். அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரும். அடுத்து 2வது விஷயம் அப்படின்றது இதுனா மறைமுகமான கெட்ட பழக்க வழக்கங்கள், அல்லது மறைமுகமான நண்பர்களுடைய சேர்க்கை, அல்லது மறைமுகமான வழியில பணம் கொடுக்கல் வாங்கல் அப்படின்ற விஷயங்கள் வச்சீங்கன்னா அதுல ஒரு இழப்போ அதுல ஒரு பிரச்சனையோ உங்களுக்கு வரும். சரிங்களா? சில பேர் இல்லீகல் சம்பந்தமான பிசினஸோ தொழிலோ வேலையோ பண்றீங்கன்னா அதுல பிரச்சனை வரும். ஸோ இதுல இந்த 2 விஷயத்துல கவனத்தோடு நீங்க இருந்துருங்க. சரி, இப்போ அர்த்தாஷ்டம குரு
மேலும் இந்த குருவான கிடைக்கக்கூடிய நன்மை ஏராளம். ஓகேங்களா? கடவுள் நீங்க ஆசைப்பட்டதை நீங்க நினைச்சதை நடத்தி கொடுப்பாருன்னு சொன்னீங்களே, அது என்னது அப்படின்னா மிக முக்கியமா 10ஆம் வீட்டை, தன்னுடைய ராசியை, தனுசு ராசியை குருவான் மிதுனத்திலிருந்து 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். ஓகேங்களா? மீனத்துக்கு தனுசு என்பது 10ஆம் வீடு. அப்போ வீட்டில், குடும்பத்தில் செய்ய வேண்டிய ஒரு கௌரவமான ஒரு விசேஷத்தை நீங்க தலைமையேற்று நடத்தி முடிப்பீங்க. பெத்தவங்க, தாய் தந்தை செய்ய வேண்டிய ஒரு கடமையை நீங்க செஞ்சு முடிச்சு அந்த ஸ்தானத்தில் நிற்பீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும், மதிப்புகள் உயரும். மிகப்பெரிய ஒரு ஆலயத்துல அல்லது குடும்பத்துல சுபகாரியத்தை, சுப நிகழ்ச்சி நீங்க எடுத்து நடத்துவீங்க. உங்க அம்மா அப்பா செய்ய முடியாத ஒரு காரியத்தை நீங்க செஞ்சு சாதித்து காட்டுவீங்க. அதுக்கு வாய்ப்பு உண்டு. தாய் தந்தையரை விட பெயர் புகழ் பெறுவீங்க. அதுக்கு யோகம் இருக்குது. சில பேருக்கு இந்த வெளிநாடுகளில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும், வெளிநாட்டு ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், மேலும் அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது. அப்போ தாய் தந்தையரை விட பெயர் புகழ் மற்றும் பணம் சம்பாதிக்கக்கூடிய யோக வாய்ப்பை இந்த குருவோட வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் கடவுள் உங்களுக்கு கொடுக்கிறார். வாய்ப்பை பயன்படுத்தி மேலும் சொத்து, நிலபுலன்கள் சம்பந்தமான விஷயத்துல சற்று எதிர்பார்க்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு அல்லது புதிய ஒரு வசதி வாய்ப்பு கண்டிப்பா உங்களுக்கு அமையும். ஓகேங்களா? குருவானுடைய மிக முக்கியமான 9ஆம் பார்வை என்பது உங்களுடைய மீனத்திற்கு 12ஆம் இடம் ராகு இருக்கக்கூடிய கும்ப ராசியில பதிவு. ஸோ கும்பத்துல ராகு இருக்கிறார், அது 12ஆம் வீடு. அப்போ விரைய செலவுகளில் சுபவிரைய செலவுகள் ஏற்படும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய சுபகாரியத்தை செஞ்சு முடிப்பீங்க. ஓகேங்களா? வீட்டில் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு நல்ல காரியங்கள் நடக்கும். ஸோ கடமைகளை எப்படியோ நடத்தி முடிப்பீங்க. திடீர் பயணம், திடீர் டிராவல், திடீர்னு ரொம்ப நாளாக போகணும்னு நினைச்ச ஒரு ஆசைப்பட்ட இடத்துக்கு நீங்கள் டிராவல் பண்ணி போவீங்க. அதுக்கு யோகம் இருக்குது. வெளிநாடு கண்டிப்பாக யோகம் இருக்குது, வெளி மாநிலத்துக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்குது, நீண்ட தூர பயணங்கள் கண்டிப்பாக உண்டு மீனராசிக்காரங்களுக்கு. ஸோ அதனால இந்த ஜென்மசனி நடக்கும்போது ஏற்பட்ட மன அழுத்தம் குறையுங்க, ஸ்ட்ரெஸ் குறையும். ஸோ எப்படியாவது தப்பிச்சு ஓடிட மாட்டோமா அப்படின்னு சில பிரச்சனைகளை மாட்டி தவிப்பீங்க இல்லையா? ஸோ அப்படி நீங்கள் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைச்சிடாதா அப்படின்னு நினைச்ச விஷயத்துல இப்போ வழி கிடைக்கும். தேவையில்லாத ஒரு திருமண பந்தத்தில் மாட்டி விழி பிதுங்கி கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரங்க அந்த திருமண பந்தத்திலிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு, அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். அதே போலதான் பிடிக்காத ஒரு வேலை, சம்பள குறைவோட ஒரு வேலை, அந்த வேலை உயர்க்கப்பட்ட ஸ்ட்ரெஸ் இருக்கணும், அந்த வேலையிலிருந்து மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு இந்த குருவான் வழிவகுத்து கொடுப்பார். ஓகேங்களா? அதே போல தேவையில்லாத ஒரு வீட்டு பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு, நமக்கு இந்த ஊர் வேண்டாம், இந்த வீடு வேண்டாம், நமக்கு செட் ஆகாது, நம்ம வேற ஒரு ஊர்ல நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? அதுக்குண்டான அந்த மாற்றத்துக்கு தேவையான அந்த வழியும் வருமானம் வேணும் இல்லையா, பணமும் இல்லையா, அதை குருவான் கொடுப்பார். ஸோ அப்படி தப்பிக்க வழி கொடுப்பார் இந்த குரு பகவான். அதுல எந்த மாற்று கருத்து. இப்போ அர்த்தாஷ்டம குரு அடுத்து 5ல ஜூன் மாசத்துக்கு பிறகு பயிற்சி அடையக்கூடிய குரு உங்களை பார்ப்பாரு. அது ரொம்ப ரொம்ப சூப்பர். அப்போ ஜூன் மாதத்திற்கு பிறகு நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி என அனைத்தும் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னா இப்போ அர்த்தாஷ்டம குரு என்ன செய்வார் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமா அறுவடை பண்ணுவார், கொஞ்சம் கொஞ்சமா அதை அறுத்தத்துல முடிச்சு தள்ளுவார். ஸோ அப்படி தீராத கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட பிரச்சனை, தொழில் மற்றும் மேலை ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனை, வீடு சொத்து சம்பந்தப்பட்ட ஏற்பட்ட பிரச்சனை, இந்த 3 பிரச்சனை முடிச்சு கொடுத்து உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படின்ற விஷயத்த கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பாரு. மிக முக்கியமா நிம்மதி கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட தருவாயை கொடுக்கக்கூடிய அந்த குருவானுடைய வழிபாடுகள் கண்டிப்பா நீங்க பண்ணணும். ஓகேங்களா? வியாழக்கிழமை அன்னைக்கு எலும்பிச்சம்பழ சாதத்தில் அன்னதானம் கண்டிப்பா கோயிலில் வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷம். சரிங்களா? அதே போல குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை வியாழக்கிழமை என்று சாட்சி வணங்கி விட்டு வாருங்கள். அது ரொம்ப ரொம்ப விசேஷமா நல்ல விதத்துல உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்லதை உடனே நடத்தி கொடுக்கும். சரிங்களா? தவறாம நீங்க பண்ணீங்க. ஸோ நல்லதுங்களே, நாம் இன்றைய பதில் மீனராசியில் பிறந்தவருக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் ஒருவருக்கு மறக்காமல் செய்யுங்க. இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் இன் ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ பாரதியும் திருவடி சரணம்.